முடியலடா, முடியல. அப்பா, எந்த அளவுக்கு ஸ்னோவை நான் விரும்பினனோ அந்த அளவுக்கு இப்போ நான் அதை ஹேட் பண்ணுறேன். இது ஸ்டெப்ஸில் எனக்கு தெரியுதா? ஒன்றும் தெரியுது இல்லை. வாங்க ஒரு குத்து மதிப்பாக போகும். அம்மா, 2 நாள் பயங்கர ஸ்னோ ஸ்டோம். நீங்கள் பாருங்கள், இது நேற்று நைட் நான் நடந்து வந்தது. இன்றைக்கி காலையில் தடையமே இல்லை. இங்கே பாருங்கள், காலையை வந்த அளவுக்கு வந்து பாருங்கள். நம்மளோட காரை பாருங்கள், 2 நாளாக காரை தொடல்ல. இது பாருங்கள் கால் எங்கே போகுது. இந்த கையை விட பெரிய சரிக்கு பள்ளம். 2 நாளாக நான் காரை தொடலை. கைஸ், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்வே இல்லை, எது வாக்கிங் பெடஸ்ட்ரியன் வாக்கிங் பாத், எது ரோடு ஒன்றுமே வழங்குதில்லை. இதில் நான் கார் எடுத்து போனேன்டா எங்கேயாச்சும் நான் காரை வெளியிலே எடுக்கலாம். முதலாவது வெளியில் எடுத்துட்டாலே நடு ரோடில் சிக்கிடும். கைஸ், இது என்னைக்கு கனடாவுக்கு வந்து 3வது ஸ்னோ. முதலாவது ஸ்னோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 2வது கொஞ்சம் ஓகே. 3வது வேணாண்டு போயிடுது. அதுலேயும் கடைசி 2 ஸ்னோ விட இந்த ஸ்னோ தான் பயங்கர ஹாஷ். போன 2 ஸ்னோவும் லைக் போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷமும் லைக் மைல்டு தான். ஓகே, இப்போ நடக்கிறதே ஏதோ பெரிய இதுக்குள்ளே இருந்து, என்ன புதவுலிக்குள்ளே இருந்து நடக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடுத்தது, நீங்கள் யாரான கனடாவில் கார் வாங்குவீங்கன்னு சொன்னால், அப்படி இல்லாட்டி நீங்கள் எங்கன்னா இதை மாதிரி ஸ்னோ ஆகிற இடத்துல கார் வாங்குவீங்கன்னு சொன்னால், தயவு செஞ்சு ரியர் வீல் டிரைவ் மட்டும் இருக்கிற காரில் வாங்கிடாதீங்க. ரியல் வீல் டிரைவுண்டா பின்னுக்கு இருக்கிற 2 டயர் மட்டும்தான் சுற்றும், முன் டயர் 2ம் அந்த ஃப்ளோவில் தள்ளிட்டு போகும். அதாவது பின்னுக்கு இருக்கிற 2 டயர் தான் காரை தள்ளும். அப்படியான காரோ வாகனமோ இன்னும் சரி, ஸ்னோக்கு சரியே இல்லை. ஸ்னோக்கு கடும் மோசம். என்ன காரணம்னு சொன்னால், லைக் ஆல்ரெடி இது வழுக்கும். ஓகே, ஸ்னோ வழுக்கும். பின்னுக்கு இருந்து கார் தள்ளுறதால பெண்டிலெலாம் அப்படி கார் ஒரு சைட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகும். நான் வின்டர் டயர் போட்டிருக்கேன், இருந்தும் என் கார் இழுக்குது. இந்த வின்டருக்கெல்லாம் வெளியே எடுக்கலாம் இருக்குது. 4 வீல் டிரைவ் வாங்குறேன்னா 4 வீல் டிரைவ் கார் வாங்குங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரண்ட் வீல் டிரைவும் ஓகேன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரியல. பட் 4 வீல் டிரைவுக்கு வின்டர் டயர் போட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. ஆனால் ஸ்டில் இப்படியான ஸ்னோ ஸ்டோம்லாம் போயலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஆள் ஸ்னோவை அவர் டிரைவே க்ளீன் பண்ணியிருக்காரு. ஸ்னோட திக்னஸை பாருங்கள். இந்த ஃபுல் கை அளவுக்கு இருக்குது திக்னஸ். வழங்குது அவங்களுக்கு. இந்த கால்ற முழங்காலுக்கிட்ட வருது ஸ்னோ. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்னோன்னு சொல்லி. முடியலடா. பார்க்க எவ்வளோக்கு அழகாக இருக்கோ அவ்வளோக்கு இந்த ஸ்னோ ஆபத்து. இதில் தான் யாரோ ஒரு புண்ணியமாக டிரைவே க்ளீன் பண்ணி வச்சு, டிரைவே க்ளீன் பண்ணக்குள்ளே இந்த வாக்கையும் க்ளீன் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஓகே நடக்கக்கூடியதாக இருக்கு. இல்லாட்டி நடக்கவே இல்லை. நீங்கள் கனடாவில் இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏரியாவில் ஸ்னோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஜிடி ஏரியாவில் அப்டேட். நான் இன்னும் கிச்சனை வர இன்னும் கொஞ்சம் நார்த் ஏரியாவிலாம் இதை விட வின்டர் ஹாஷ்ன்னு கேள்விப்பட்டேன். கைஸ், லுக் அட் திஸ் ஹைட் மேன். என்ன நெஞ்சிற அளவுக்கு இருக்குது இந்த ஸ்னோட ஹைட்டை பாருங்க மேன். லுக் அட் திஸ் மேன். இந்த கார் உயரத்துக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு ஸ்னோ பைல்ஸ். கைஸ், இங்கே பாருங்க, காலை பாருங்க. இந்த கால் எங்கே போகுது பாருங்க. இதுக்கெல்லாம் ஸ்னோ பூட்ஸ் போடாட்டி நான் என் காலுக்குள்ளேயெல்லாம் ஸ்னோ இப்போயும் லைட்டாக போகுது தான். இருந்தாலும் இது ஸ்னோ பூட்ஸுங்கிறதால ஓகே. இங்கே பாருங்கள், இந்த கால் ஃபுல்லாக புதஞ்சி அரும்பு. ஓ மை காட். ஸ்னோவில் நடக்கக்குள்ள. ஆனால் இந்த விண்டு இல்லை, விண்டு அடிக்கும்னு சொன்னால் இன்னும் வேர்ஸ்ட். காற்று அடிக்கும்னு சொன்னால் நம்ம கதை கேம் எல்லாம், இந்த ஃபோனை வழியில் எடுக்க கேம் எல்லாம், நட கேம் எல்லாம் அப்படியே மூஞ்சில் என்ன வச்சு அமர்த்துற மாதிரி இருக்கும். ஆனால் காற்று இல்லை. 2-3 ஹவரில் ஸ்னோ நின்று போட்டிருக்காங்க. இப்போ ஸ்னோவில் நின்றது பிறகு தான் இவங்க இது கிளியரிங் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணி இன்றைக்கி நைட் ஃபுல்லாக கிளியர் பண்ணி இன்றைக்கி நாளே காலையில் தான்
காரை வழியாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 2 நாள் நான் கார் எடுத்து நேற்று ஃபுல்லாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் போனேன். நேற்று வீடியோ வழங்கியிருக்கும். இங்கேருந்து கோ ட்ரெயினுக்கு போய் கோ ட்ரெயின்லேருந்து டவுன் டவுனுக்கு போனேண்ணா. அதே மாதிரி இன்றைக்கி அதே தான் செய்கிறேன், வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே கார் எடுத்துக்கிட்டு கார் ஓயங்க நான் புதஞ்சி அதை இழுக்கிறதுக்கு மல்லு கட்டிட்டு தேவையில்ல தலைவடி. அதை விட நம்ம ஜாலியாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயே போகிறது நம்மளுக்கும் சேஃப், அதர் டிரைவர்ஸுக்கும் சேஃப். நம்மளோட கார் ரியர் வீல் டிரைவிங்கிறதால அதை இந்த ஸ்னோவில் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் உண்மையாக ஆபத்தான விஷயம். உங்கள்கிட்டையும் ரியர் வீல் டிரைவ் கார்ஸ் வச்சுருப்பீங்கன்னா இந்த ஸ்னோவில் நீங்கள் எவ்வளோ பெரிய வின்டர் டயர் போட்டாலும் சரி உங்களோட கார் ஷுவராக வழுக்கும். எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே சரிகிறாதீங்க. ஓகே, look at this. எப்படிக்கா கெப்போட்ட மாதிரிக்கா? கைஸ், நீங்கள் வீடுகளில் வசிப்பீங்கன்னு சொன்னால் கொண்டோ அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீட்டில் வசிப்பீங்கன்னு அப்படி ஸ்னோ தள்ளு வண்டியில் ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இல்லைன்னா நீங்கள் அந்த ஷவலால் ஸ்னோ எடுத்து போடுறதுக்கு இது மாதிரி ஸ்னோ ஸ்டோமில் உங்களோட வாழ்க்கை வருத்துரும். பாருங்கள் எந்த அளவுக்கு உயரத்துக்கு ஸ்னோ பயில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை மாதிரி தள்ளு வண்டியில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்னோவில் தாக்காட்ட இயலும். நல்ல வேலை எங்கட ஹவுஸ் ஓனர் எங்களை இது ஸ்னோ வலிக்க சொல்லி கரைச்சப்படுத்துறதில்ல. அவரோட ஃபேமிலியோடு இருந்து வலிச்சிடுவார். ஓகே, இந்த காரை பாருங்கள். இந்த கார் மேபி ஆல் வீல் டிரைவ் அடிக்கலாம். அதுதான் ஸ்னோவில் சறுக்காமல் போகுது. இப்போ ஒரு காரை பார்த்தேன், அது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் நினைக்கிறேன். முன் டயர் அப்படியே சுற்றி இழுத்துக்கிட்டு போனிக்கு. ரியர் வீல் டிரைவ் எல்லாம் வெளியால் எடுக்கலாம். எடுத்தாங்கன்னா அவடுத்தே வெளியால் எடுக்கக்குள்ளேயே ஸ்டக் ஆயிரும். ஸ்டில் கனடா உங்களுக்கு பிடிக்குமா? இந்த வின்டர் இந்த ஸ்னோ பிடிக்குமான்னு சொல்லி கீழே வேண்டாம் மூக்கெல்லாம் செவத்துட்டு பாருங்கள். எல்லாம் அந்த வின்டரில் என்ன கொடுமையாக தான். ஓகே, பை.